இயந்திர அறிவியல் உலகில் இயந்திரங்கள் மனித உயிர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றன. அதாவது இயந்திரங்களை உருவாக்குகிறவர்கள் மனுஷங்க தான். அப்போ மனுஷங்க தான் அப்போ இந்த படிக்கிறாங்கள, டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிப்பு பலருக்கு விடுதலை கொடுக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ கழிவு நீர் தொட்டியை சுத்திகரிக்க, அதை சுத்தம் செய்வதற்கு இயந்திரங்களை கண்டுபிடிக்கும்போது, அதாவது அந்த கழிவுநீர் தொட்டின்னா அந்த செப்டி டேங்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, அந்த இயந்திரத்தை வச்சுக்கிட்டு யாருமே அந்த செப்டி டேங்க்குள்ளே இறங்காமலே அதாவது சாக்கடை, பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்காமலே அதை க்ளீன் பண்ண முடியும் அந்த இயந்திரத்தை வைத்து அப்படின்னாக்கா, அப்போ அந்த தொழிலை செய்கிறாங்கள்ல, கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிட்டு அந்த தொழிலை செய்கிறாங்கள அத்தனை பேர்த்துக்கும் விடுதலை கிடைக்குது. அந்த இயந்திரங்கள் மூலமாக விடுதலை கிடைக்கிறது. அதனால தான் இயந்திரங்களை மக்கள் கொண்டாடுறாங்க. இயந்திரங்களை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஆர்வம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, ஒருத்தன் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான், அல்லது ஒரு பொண்ணு சொல்கிறா அப்படின்னா, அவள் எதுக்காக அப்படி சொல்கிறான்னா, அதன் மூலம் நான் ஒரு இன்ஜினியர் ஆகி நான் ஒரு சில எனக்கு பிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சி அதன் மூலம் நான் இந்த மக்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன், இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் அவர்களுக்கு விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு விடுதலைக்கான ஒரு முயற்சியாகவும் அது இருக்கிறது. நிறைய மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. முன்னாடி இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ முன்னாடிலாம் பதாகைகள், பேனரில் பெரிய ஓவியங்களை வரைகிறக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த படத்தை வரைகிறக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த பெயிண்டோட ஸ்மெல்லு, அந்த எனாமல் பெயிண்ட் ஒரு படம் வரைகிறக்காக, திரைப்படங்களுக்காக, அரசியல்வாதிகளோட படங்களை வரைகிறதுக்காக அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வரைவாங்க. இரவும் பகலும் பாராமல் வரைவாங்க. அதனால் நிறைய பேத்துக்கு வேலை கிடச்சிது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, முரட்டுத்தனமாக கஷ்டப்பட்டாங்க. அந்த பெயிண்டோட ஸ்மெல் இருக்குல்ல, எனாமல் பெயிண்டோட ஸ்மெல்லு, அது அதை சுவாசித்து நிறைய பேருக்கு வீசிங்லாம் வந்திருக்கு, சுவாச கோளாறு வந்துடும். அது அந்தளவுக்கு ரொம்ப மோசமானது. அப்போ அந்த மாதிரி மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு டிஜிட்டல் பேனர் கண்டுபிடிக்கிறாங்க. டிஜிட்டல் பேனர், அது ஒரு பெரிய ஒரு பேனரை ஒரு மணி நேரத்தில் அடித்து கொடுத்துரும், அந்த மாதிரி. அப்போது அதை கண்டுபிடிச்சாங்க. அதன் மூலம் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியர்கள், இந்த மாதிரி பேனரில் வரையக்கூடிய ஓவியர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஏன்னா அந்த தொழில் மூலம் அவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை இரவும் பகலும் வரைகிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் பேனர் என்பது விடுதலை கொடுத்தது. அப்போ அந்த டிஜிட்டல் பேனரை கண்டுபிடிச்சான் பாருங்கள், அவன் தான் அந்த விடுதலைக்கு சொந்தக்காரன். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், அந்த விடுதலைக்கு சொந்தக்காரர். அந்த மாதிரி அத்தனை உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ஓவியர்களுக்கும் அவர்கள் அந்த மாதிரி பேனரில் வரைகிற ஓவியர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். அவர்கள் மாற்றுத் தொழிலை நோக்கி போனாங்க. அந்த மாதிரி தான் இங்கே ஒரு கண்டுபிடிப்பு என்பது, ஒரு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு என்பது, அது பலருக்கு விடுதலை கொடுக்குற நோக்கத்தில் தான் அது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்படின்ட்டு நாம் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒருத்தர் நான் விஞ்ஞானி ஆக போகிறேன், அல்லது ஒரு இன்ஜினியர் ஆக போகிறேன், அல்லது அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எதையாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இப்போ பெண்கள் சமைக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மியில் அரைச்சிட்டு உலக்கையில் இடிச்சிக்கிட்டு மாங்குன்னு இடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ரைஸ் மில்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அது பல மக்களுக்கு, பல பெண்களுக்கு, உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுக்கு விடுதலை கொடுத்தது. இந்த ரைஸ் மில் கண்டுபிடிச்சது, அது மாதிரி மிக்சியை கண்டுபிடிச்சது, மிக்சி, கிரைண்டர், இதெல்லாம் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான கோடி மக்கள், அதாவது பெண்களாக இருக்கணும் அல்லது அவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்தது. இன்றைக்கி அவங்களாம் வீட்டில் கஷ்டப்படாமல் இன்றைக்கி சமைக்கிறாங்க பாருங்கள். அப்போ அது எவ்வளோ பெரிய விடுதலை. அந்த விடுதலை எது கொடுத்தது? இயந்திரம் தான் கொடுத்தது. அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் அதுக்காக அவங்க உழைச்சிட்ருக்காங்க. பெரிய கூட்டமே உழைச்சி ஒரு இயந்திரங்களை கண்டுபிடிச்சி அந்த இயந்திரங்களை நவீனப்படுத்தி மக்கள் முன்னாடி அதை மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. மக்கள் அதை பயன்படுத்தும் போது இன்னும் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது இன்னும் எளிதாக உணர்கிறார்கள். அதாவது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்க்கையை எளிதாக்குவது என்பதைத்தான் நோக்கமாக கொண்டுள்ளது. பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையில் நீ எளிதாக இரு, வீட்டுக்குள்ளே வந்த பிறகும் நீ ஏன் கஷ்டப்படுற, வீட்டுக்குள்ளே நீ இன்னும் சந்தோஷமாக இரு, ஓய்வாக இரு,
வீட்டுக்குள்ளே மாங்குன்னு உழைக்காது. அதான் விதிமுறை. வீடுன்னா ஓய்வு எடுப்பதற்கான இடம் தான். அங்கே சமைப்பதற்காக நீ வந்து முரட்டுத்தனமாக கஷ்டப்பட்டுட்ருக்க. சமைப்பதற்காக அந்த வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்காகவே பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதில் ஓரளவுக்கு இருக்கிறாங்க. அது ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்பவும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெண்களைப் போல் கஷ்டப்பட்டும் உழைக்கக்கூடாது. எளிமையாக வேலை செய்யணும். வீடுன்னு வந்துட்டாலே அது வந்து ஓய்வெடுப்பதற்கான இடம், மென்மையான வேலைகள் செய்வதற்கான இடம். அங்கே கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யவே கூடாது. பெண்கள் மாதிரி கஷ்டப்பட்டும் வேலை செய்யக்கூடாது, ஆண்கள் மாதிரி சோம்பேறியாகவும் வீட்டில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மென்மையான வேலைகளை வீட்டில் இருக்கும்போது செய்ய வேண்டும். எளிமையான வேலை, ரொம்ப எளிதான வேலைகளை. அப்போ தான் வீடுங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து அது வீடுங்கிறது வீடு கிடையாது. அப்போ தொழில் செய்கிற இடமா போயிடும். அப்போ வீட்டில் அமைதி இருக்காது, சண்டை சச்சரவுகள் தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி வீட்டில் நீ சோம்பேறியாக இருக்கக்கூடாது, மற்றவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடாது. உன்னுடைய வேலையை நீ செய்யணும். அப்போ தான் அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தவங்கள வச்சு நீ வீட்டுக்கு வந்து அடுத்தவங்கள ஏமாத்துறேன்னு வச்சுக்கங்க, நீ நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்காது. அதனால் வந்து ஒரு வீடு வந்து மென்மையாக தெரிய வேண்டும். அப்போ வீட்டில் உள்ள வேலைகளை கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. அதுக்காக தான் கிரைண்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. வீட்டில் வந்தால் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் இந்த கண்டுபிடிப்பின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இயந்திரங்களை கண்டுபிடிப்பவர்கள் என்பவர்கள் இந்த மனித வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கஷ்டங்களை போக்கி இருக்கிறார்கள். நிறைய இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றுவதற்காக அவர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து அதன் மூலம் பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து பயனடைந்து இன்று வாழ்க்கை எளிதாக இருப்பதாக உணர்கிறார்கள். அதற்கு அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு, இயந்திரங்களோட கண்டுபிடிப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் வந்து இயந்திரங்கள் ஏன் வரவேற்பை பெறுகிறது, மக்களால் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், அது மக்களுக்கு பெரிய கஷ்டமான வேலைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறது, மக்களை விடுவிக்கிறது. அது மாதிரி ஒரு விவசாயத்தை பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம். அப்போ பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதெல்லாம் பார்க்கும்போது அந்த படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கலாம். இந்த மக்களை எப்படி மீட்டெடுக்கிறது, அதுக்காக உடனே அவங்க அதுக்காக டிராக்டர் எதாவது கண்டுபிடிச்சி, கதிர இருக்கிற மிஷினு, நிலத்தை உழுகிற டிராக்டரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில் பார்த்தா களை பிடுங்குற இது விதையை எல்லாத்துக்கும் இயந்திரங்களை கண்டுபிடிச்சி இன்றைக்கி பார்த்தா விவசாயமே சாதாரண ஒன்றா போச்சு. எந்த வித கஷ்டமும் இப்போ லைட்டாக உழைச்சாலே போதும். அப்போது விவசாயம் என்பது முன்னைக்கு பெரிய சுமையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தா அது வந்து எளிதாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு வந்து இந்த இயந்திரங்கள் வந்து மனித வாழ்க்கையில் உள்ள சுமைகளை குறைப்பது தான் அதனால தான் அது அவற்றின் நோக்கமாக இருக்குது. அதனால தான் இயந்திரங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் இந்த இயந்திரங்கள் தான் மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றியது என்று நினைத்து விடாதீர்கள். ஏன்னா மனித வாழ்க்கை என்பதே இயற்கையாகவே அது எளிமையானது தான். இயற்கையோடு நம்ம இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட உலோகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா, நம்மக்கிட்ட கத்தி, உலோகத்தாலான எந்த ஒரு கருவியோ ஆயுதங்களோ இயந்திரங்களோ எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்திலே இல்லை. கத்தி, அருவா, சுத்தியல் எதுவுமே இந்த மனுஷங்கிட்ட இல்லை. அருவா எதுவுமே இல்லை, ஈட்டி எதுவுமே இல்லை, கடப்பாறையும் இல்லை, எதுவுமே இல்லைப்பா. உலோகத்தாலான எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். எளிமையாக இருந்த மனித வாழ்க்கை தான். அப்போ உலோகங்களை கண்டுபிடிச்சாங்களா, அப்போ தான் அது கஷ்டமாக மாறியது. உலோகங்களை கண்டுபிடிச்சி கத்தி, கடப்பாறை, ஈட்டி, இதெல்லாம் சுத்தியல், உளி அதெல்லாம் கண்டுபிடிச்சோடனே வாழ்க்கை கடினமாக மாறியது. அது வரைக்கும் இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த வாழ்க்கையில் வந்து மனுஷங்களால் ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. ஏன்னா உலோகங்களே இல்லைல்ல. உலோகங்களாலான கத்தி, அருவா, கடப்பாறை எதுவுமே கிடையாது. அவங்களால ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. வேறு வழியே இல்லாமல் மக்கள் வந்து எளிமையாகத்தான் வாழ வேண்டும். வேறு வழியே இல்லை. நீ கஷ்டப்பட்டு கூட உழைக்க முடியாது. ஏன்னா உலோகம் என்பதே உனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ உலோகத்தாலான எந்த கருவியும் உங்கள்கிட்ட இல்லை, ஆயுதங்களும் இல்லை, இயந்திரங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னால் கஷ்டப்பட்டு உழைக்கவும் முடியாது. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அம்மி, உலக்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அம்மியை செதுக்கிறதுக்கு உங்களுக்கு உளி வேணும், சுத்தியல் வேணும். அப்போது வந்து உலோகங்கள் இல்லாத காலத்தில் அம்மி, சுத்தியல், உரல் எதுவுமே கிடையாது. ஒரு மரத்தை கூட வெட்ட முடியாது. மரத்தை வெட்டணுன்னா உனக்கு அருவா வேணும், இல்லைன்னா நீ எப்படி ஒரு பெரிய மரத்தை வெட்டுவ? அப்போ மனுஷங்களால் கஷ்டமே பட முடியாது. உலோகங்கள் இல்லைன்னா மனுஷங்களால் கஷ்டமே பட முடியாது. எப்போ உலோகத்தை கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் கருவிகளை செய்ய ஆரம்பித்தாங்க. சுத்தியல், அருவா, ஈட்டி, கடப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு, மண்வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கருவிகளை கண்டுபிடிச்சான். மனித வாழ்க்கை கடினமாக மாறிவிட்டது.
அது வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாமல் எளிதாக காடுகளோடு காடுகளாக பிற உயிரினங்களோடு இயற்கையோடு இயற்கையாக கலந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனித உயிரினங்கள் எப்போ உலகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இந்த உலகத்தையே சீர்திருத்த ஆரம்பித்தாங்க. இந்த உலகத்தையே சீர்திருத்தினாங்க. நான் தனக்கு தகுந்த மாதிரி முடி திருத்துவது போல், முடியை வெட்டுறது போல். உங்கள்கிட்ட கத்திரி எதுவுமே இல்லைப்பா, அப்போ நீங்கள் முடியை எப்படி வெட்டுவீங்க? ஒன்றுமே முடியாது. முடியை வேணால் கல்லை போட்டு கரக்குன்னு ஒன்று தேய்ச்சி அறுத்து தான் எடுக்க முடியுமே தவிர முடியை வெட்ட முடியாது. அப்போது உலோகங்களால் ஆன கருவிகள், ஆயுதங்கள், இயந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்ச உடனே இந்த உலகத்தையே சீர்திருத்த ஆரம்பிச்சு, முடி வெட்டுற மாதிரி இந்த உலகத்தையே வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க, வேகமாக பிற உயிரினங்களை கொல்ல ஆரம்பித்தாங்க, கத்தியால் வச்சு குத்த ஆரம்பித்தாங்க, மண்வெட்டி கடப்பாறையெல்லாம் எடுத்து ஈட்டியெல்லாம் எடுத்து வச்சு குத்த ஆரம்பித்தாங்க, வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் விலங்குகளை கூட கொல்லுறது ரொம்ப கஷ்டம். கையில் இருக்கிற கல், ஏதாவது மரக்கிளைகளை வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் ஈட்டி, அருவா, கத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் அதை வச்சு வேட்டையாட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி உலோகங்கள் என்பது உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு மக்கள் எளிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேறு வழியெல்லாம் அவங்க எளிமையாக தான் வாழணும். கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யவே முடியாது. நிலத்தை உழுவதற்கு கலப்பை தேவை. கலப்பையை உருவாக்குவதற்கு உங்களுக்கு உளி, இரும்பாலான கருவிகள் தேவை. அப்போ உலோகங்கள் இல்லாத காலத்தில் உங்களால் கலப்பை எதுவுமே பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் நிலத்தை உழுதுருக்கவும் மாட்டாங்க. அப்போ எளிமையான விவசாயத்தை தான் பண்ணியிருப்பாங்க. என்ன விவசாயம்னா, சும்மா செடிக்கு தண்ணி ஊற்றிருப்பாங்க. செடியை நட்டு ஒரு விதையை நட்டு செடியை உருவாக்கி அதுக்கு தண்ணி ஊற்றிருப்பாங்க. அது பெரிய மரமாக வந்த பிறகு அந்த மரத்தை வெட்டக்கூட அவங்களால முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட உலோகங்களே இல்லை. அப்போ இந்த மாதிரி உலோகங்கள் தான் மனித வாழ்க்கையை கடினமாகவும் மாற்றியது. அதன் பிறகு கடினமாக மாறிப்போன மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றியதற்கும் அந்த உலோகங்களாலான தானியங்கி இயந்திரங்கள் காரணமாகிறது. தானியங்கி இயந்திரங்கள் என்ன பண்ணுச்சுனாக்கா மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றியது. அதாவது தானாக இயங்காத அதாவது எப்போ தானியங்கி இயந்திரம் வந்துச்சுனாக்கா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு வந்திருக்கும். அதற்கு முன்பு வரைக்கும் தானியங்கி இயந்திரங்கள் இங்கே இல்லை. கைகளால் இயக்கப்படுகிற இயந்திரங்கள் தான் இருந்தது. அது வரைக்கும் அப்போ மனித வாழ்க்கை கடினமாக இருந்தது. எப்போ தானியங்கி இயந்திரங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போது மனுஷங்களோட வாழ்க்கை இன்னும் எளிதாக மாற ஆரம்பித்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது. இந்த மாதிரி அப்போது இந்த இயந்திரங்கள் இயந்திர அறிவியல் உலகில் கடினமாக இருக்கிற இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை எளிதாக மாற்றியதே தவிர ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அது எளிதாக மாற்றிவிட்டதாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஏன்னா மனித வாழ்க்கையை அடிப்படையில் அது எளிதானது தான். எளிதாகத்தான் மனித உயிர்கள் வாழ்ந்தார்கள். அப்புறம் ஏன் கடினமாக மாறிப்போனது என்றால், உலோகங்கள் கண்டுபிடித்ததால் புதிய புதிய தொழில்கள் உருவாகியது. உலோகங்களை அடிப்படையாக கொண்ட புதிய புதிய தொழில்கள் உருவாகியது. அதனால்தான் மனித வாழ்க்கை கடினமாக மாறிப்போனது. அப்புறம் அதே தொழில் மூலமாக மனித வாழ்க்கையை எளிதாக மாற்றுவதற்கு இந்த தானியங்கி இயந்திரங்கள், இந்த கிரைண்டரு, இது மாதிரி மோட்டார் வாகனங்கள், இந்த கண்டுபிடிப்புகள் மனித வாழ்க்கையை எளிமையாக மாற்ற ஆரம்பித்தது. அதனால் இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் இதெல்லாம் செயலிழந்த பிறகு 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள அத்தனை கஷ்டங்களுமே போய்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம்ல, நம்ம தொழிலையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி கஷ்டப்பட்டுருக்கோம்ல, எல்லா கஷ்டத்தையும் எது போக்கிறோம் அப்படின்னா 2040 வரப்போகிற அந்த இயந்திர அறிவியல் உலக அழிவு என்பது மின்சாரம் கிடையாது, எல்லா உற்பத்தியும் நின்று போயிடும், பணம் என்னும் நடைமுறை இல்லாமல் போயிடும். அப்படியே மனித வாழ்க்கை எளிமையாக மாற ஆரம்பித்துவிடும். அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மோட்டார் வாகனங்கள் ஓடாது, மின்சார உற்பத்தி இருக்காது, மின்சாரம் வைத்து எந்த இதையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது. மொபைல் ஃபோன் எல்லாமே செயலிழந்து போயிடும். அதுமாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் செயலிழந்து போயிடும். இப்படி அப்புறம் மக்கள் அப்படி சமவெளி விவசாயத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயம் அப்புறம் மனித வாழ்க்கை எளிமையாக மாற ஆரம்பித்துவிடும். ஆக இயந்திர அறிவியல் உலகம்தான் மனித வாழ்க்கை கடினமாக மாறிப்போனது காரணம். அந்த கடினமாக மாறிப்போன இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையை எளிதாக மாற்றுவதற்கு தான் இந்த கண்டுபிடிப்பு எல்லாமே. மிக்சி, கிரைண்டர், மோட்டார் வாகனம், கம்ப்யூட்டர் எல்லாமே இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் அதுதான் காரணம். அப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் மனித வாழ்க்கை கடினமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயந்திர அறிவியல் உலகம் அழியும் போது 2040 அழியும் போது ஒட்டுமொத்தமாக இந்த இயந்திர அறிவியல் உலகமே இல்லாமல் போயிடும். அதன் பிறகு எளிமையான வாழ்க்கை தான். வேறு வழியே இல்லாமல் நம்ம எளிமையாகத்தான் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. அதுதான் உண்மையான விடுதலை.
அதுதான் கஷ்டங்களிலிருந்து உண்மையான விடுதலை. நீ வந்து மிக்சி கிரைண்டர்லாம் கண்டுபிடிச்சி இங்குள்ள மக்களை வந்து துன்பப்பட்டு கொண்டிருந்த, சமையல் செய்வதற்காக துன்பப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு நீ என்ன பண்ண? அதாவது அம்மியில் அரைச்சி உலக்கையில் இடித்து உரலில் போட்டு உலக்கையை வச்சு இடித்து சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்கள்ல மக்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக மிக்சியை கிரைண்டரை கண்டுபிடிச்சி அவங்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றியதாய் நீ நினைத்து கொண்டிருக்க. ஆனால் வந்து 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிந்த பிறகு மக்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை எதையுமே கண்டுபிடிக்காமலே மனித வாழ்க்கை எளிதாக மாறிவிடும் 2040க்கு அப்புறம். இங்கே வந்து நீ இந்த உலகம் அழிஞ்சாலே போதும், மனித வாழ்க்கை பின்னாடி இருக்கிறது எளிமையான வாழ்க்கை தான். அதன் பின் இருக்கிறது எளிமையாக. நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, புத்தகத்தை படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, டியூஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, பரீட்சைக்கு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்புறம் தொழிற்சாலையில் 10 மணி நேரம் ஓவர் டைம்லாம் பார்த்து உழைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்புறம் கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, நகை செஞ்சு போடணுங்கிற அவசியம் இல்லை, திருமணம் எல்லாமே எளிதாக மாறிவிடும். சீர்சனத்தி வரதட்சணைலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பணம் என்கிற நடைமுறையே இல்லாமல் போயிடும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவே அவங்கவுங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் நிலத்தில் உற்பத்தி செஞ்ச வேண்டியதான். அப்புறம் ஆடல் பாடல், இதுதான் வாழ்க்கை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனித வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே இல்லாமல் போனால் அப்புறம் ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையுமே எளிதாக மாறிவிடும். மிக மிக எளிதாக மாறிவிடும். எந்தவித நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனித வாழ்க்கை இறுதியாக எளிமையாக மாறிவிடும்.